அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எதிர்கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சி தலைவர்களும் கேட்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைச்சி ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் வைக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் 15,349 பேரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து முக்கிய குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய 844 பேர் மேல கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. 419 போதை ஆசாமிகள் கிட்ட இருந்துட்டு 300 கிலோவுக்கு மேற்பட்ட கஞ்சாவும் குட்கா திருடப்பட்ட பைக்குகளையும் கையகப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல மதிப்பிலான கஞ்சா பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் கையகப்படுத்திருக்குது. ஜூன் 3க்கு அப்புறம் தமிழ்நாடு டிஜிபியா பதவியேற்ற மகேஷ்குமார் அகர்வால் அவர்களுடைய தலைமையில 36,744 பேர் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அதுல முக்கிய குற்ற சம்பவங்களை, பொது சொத்துக்கு பங்கு விளைவிக்கக்கூடியவங்க, குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டவங்க, முக்கிய குற்றவாளி 1367 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் 2171 ரவுடிகளை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய 623 பேரை கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க.